பைப் அண்ட் சிஸ்டமில் வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ ஏ ரெக்டாங்குலர் டனல். ஒரு ரெக்டாங்குலர் டனலில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுது. ரெக்டாங்குலர் டனல் வழியாக, அதாவது இப்போ ஒரு பைப் வந்து ரெக்டாங்குலர் ஷேப் இருக்குது, அது வழியாக என்ன ஆகுது அப்படின்னா தண்ணி வருது. ஸோ அப்போ அதோடைய இந்த ரெக்டாங்குலர் டனலுடைய கிராஸ் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிராஸ் செக்ஷன் வந்து இப்போ 0.8 மீட்டர் அண்ட் 0.65 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் வாட்டர் இஸ் ஃப்ளோ அட் எ ஸ்பீட் ஆஃப், வாட்டர் வந்து எந்த ஸ்பீடில் ஃப்ளோ ஆகுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் வந்து அதோடைய ஃப்ளோ ஆகிற ஸ்பீட் வந்து 12 கிலோமீட்டர் பர் ஹவர். தென் வாட் இஸ் அப்ராக்சிமேட் வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் லிட்டர்ஸ். அப்போ எவ்வளோ வால்யூம் ஆஃப் லிட்டர்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக அந்த டனல் வழியாக ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இன் செகண்ட், ஒரு செகண்டுக்கு. ஓகேவா? விச் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ டனல் இன் செகண்ட். ஸோ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் லிட்டர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும், வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து லிட்டர்ஸில் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே செகண்ட்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இதை மீட்டர் பர் செகண்டாக மாற்றிக்கலாம் ஸ்பீடை. ஸோ மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா 5/80 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2/3. அப்போது 10/3 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாவை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்களே நமக்கு அந்த டனலோட கிராஸ் செக்ஷன். ஸோ அதோட ஏரியாவை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 0.8 × 0.65 மல்டிப்ளை பண்ணோம். 0.8 × 0.65 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0.52 மீட்டர் ஸ்கொயர் ஆகுமா? ஸோ இது ஒரு மீட்டர், ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு செகண்டுக்கு 10/3 மீட்டர் ஃப்ளோவில் போகும். நமக்கு ஏரியா எவ்வளோ இருக்குது? 0.52 இருக்குது. அப்போ இந்த ஏரியாவில் தான் என்ன ஆகும்? இந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும் ஒரு செகண்டுக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ ஏன் மல்டிப்ளை பண்ணுறோன்னு புரியுதா? ஒரு செகண்டுக்கு இவ்வளோ மீட்டர் வேகத்தில் வரும். ஓகேவா? அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஏரியா எவ்வளோ? இப்போது 10/3 மீட்டர் பர் செகண்டில் வருது, வேகத்தில் வருது. ஆனால் அங்கே இருக்கிற ஏரியா வந்து என்ன? 0.52 மீட்டர் ஸ்கொயராக இருக்குது. அப்போது அந்த ஏரியா ஃபுல்லாக தான் என்ன ஆகும்னா அந்த வாட்டர் வந்து வரும். கரெக்டாக? அதனால் அப்போ 1 செகண்டுக்கு 0.52 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 10/3. ஓகேவா? இவ்வளோ வால்யூம் லிட்டர் வந்து என்ன ஆகும்? 1 செகண்டுக்கு வந்து அந்த டேங்க்கில் ஃபில் ஆகும். புரியுதா? அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.733 வரும் மீட்டர் கியூப். ஸோ நமக்கு தெரியும், நமக்கு இங்கே கொஷனில் லிட்டர்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ 1 மீட்டர் கியூப் அப்படின்னா 1000 லிட்டர்ஸ். அப்போது இந்த 1.733 கூட 1000 மல்டிப்ளை பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக 1 செகண்டுக்கு 1733 லிட்டர்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பீடை வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றிட்டோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போது இவ்வளோ வேகத்தில் வருது, ஆனால் நமக்கு ஏரியா இவ்வளோ இருக்குது. எவ்வளோ? 0.52ன்ற ஏரியா இருக்குது. அப்போது 1 செகண்டுக்கு இந்த 0.52 ஏரியாவுக்கு எவ்வளோ வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும் டேங்க்கில் வந்து வரும் அப்படின்னா 1 செகண்டுக்கு 1.733 மீட்டர் கியூபில் வரும். நமக்கு இங்கே கொஸ்டினில் லிட்டர்ஸில் கேட்டிருக்கிறதுனால இது 1 மீட்டர் கியூபை 1000 லிட்டர்ஸ் தான் 1000 லிட்டர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணோம்னா 1733 லிட்டர்ஸ் வந்து 1 செகண்டுக்கு வந்து ஃபில் ஆகும்.